அதிவேக நெடுஞ்சாலை விபத்தில் உயிரிழந்த பெண். பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட உணவகங்களில் லஞ்சிட் பயன்பாடு நிறுத்தம். காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை நடாத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணைக்குழு தெரிவிப்பு. ஆங்கில வார்த்தைகளுக்கு தடை விதித்து வடகொரிய ஜனாதிபதி. அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை 8 பேரை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் 32 வயதுடைய வணிகத்துறையில் பணியாற்றி வரும் புஷ்பகுமாரி சந்தமாளி என்னும் பெண் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் டிசம்பர் மாதம் திருமணம் செய்ய தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபைக்கு உட்பட்ட உணவகங்களில் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் லஞ்சிட் பயன்பாட்டினை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையும் பருத்தித்துறை நகர வர்த்தகர்களும் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். பருத்தித்துறை நகர சபைக்கு உட்பட்ட உணவகங்களில் லஞ்சிட் உட்பட பொலித்தீன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பருத்தித்துறை நகர சபை தவிசாளர் வின்சென்டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் நகர வர்த்தகர்களுடன் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் பொலித்தீன் பயன்படுத்துவதில்லை எனவும் அதற்கு பதிலாக வாழை இலை பயன்படுத்தப்படும் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பொலித்தீன் பாவனை தடை செய்வது சம்பந்தமாக உணவக உரிமையாளரோட கொண்டு வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து உணவகத்திலிருந்து பொலித்தீன் பாவனையை லஞ்சிட் முதல் கட்டமாக அந்த லஞ்சிட் பாவனையை உடனடியாக அதை நிப்பாட்டுறோம். அதுக்கு அந்த கட்டர் சம்பந்தம் தெரிவித்திருக்கிறோம். அந்த பொதி செய்து பாசில் பொதி செய்து கொண்டு செல்வது 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பூரணமாக வர்த்தகர்கள் தாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் நாங்கள் பருத்தித்துறை நகர சுத்தமாக அழகுற முதற்கட்டமாக அந்த பொலித்தீன் பாவனையை நாங்கள் நடைமுறையில் 1ஆம் தேதியிலிருந்து கொண்டு வரோம். அதுக்கு வர்த்தகர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள உணவக கழிப்பறை குப்பை தொட்டியிலிருந்து 17 செயற்படுத்தப்படாத தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கழிப்பறையை சுத்தம் செய்ய சென்றபோது குப்பை தொட்டியில் தோட்டாக்கள் இருப்பதை துப்புரவு ஊழியர்கள் அவதானித்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலை அடுத்து தோட்டாக்களை கைப்பற்றிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நவராத்திரி விழாக்கள் பாடசாலைகளில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துமாறு அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த வாரம் முதல் நவராத்திரி தொடங்கவுள்ள நிலையில் தமிழ் பாடசாலை மாணவர்கள் முழுமையாக அத்தினத்தை கொண்டாடுவதற்கு பாடசாலை அதிபர்கள், கல்வி திணைக்கள பணிப்பாளர்கள், கல்வி அமைச்சின் செயலாளர்கள் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். கடந்த சில ஆண்டுகளாக நவராத்திரி காலத்தில் பரீட்சைகளையும் வேறு விளையாட்டு போன்ற நிகழ்வுகளை திணைக்களங்கள் நடாத்தியமையால் பல பாடசாலைகளில் நவராத்திரி விழாக்கள் வழமை போன்று சீராக இடம்பெறவில்லை. எனவே இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து நவராத்திரி விழாக்கள் பாடசாலைகளில் நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட 5 இனப்படுகொலை செயல்களில் 4 இனப்படுகொலை செயல்கள் 2023 கமாசுடனான போர் தொடங்கியதிலிருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று முடிவு செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனப்படுகொலை நோக்கத்திற்கான சான்றாக இஸ்ரேலிய தலைவர்களின் அறிக்கைகள், இஸ்ரேலிய படைகளின் நடத்தை முறையை அந்த அறிக்கை மேற்கோள் காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சு குறித்த அறிக்கையை திட்டவட்டமாக நிராகரிப்பதாக கூறியுள்ளதுடன் இது தவறான சித்தரிக்கப்பட்ட அறிக்கை என்றும் தெரிவித்துள்ளது. சில ஆங்கில வார்த்தைகளை தங்கள் நாட்டினர் பயன்படுத்தக்கூடாது என வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் உத்தரவிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படும் சில ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது என சுற்றுலா தலங்களுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஹேம்பர்கர், ஐஸ்கிரீம், ஹெரோக்கி போன்ற ஆங்கில சொற்களை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. சொற்களின் பயன்பாட்டின் போது மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவின் தாக்கத்தை தவிர்க்க அதற்கு இணையான அரசு அங்கீகரித்த சொற்களையே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை அடுத்து அந்த நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா தல வழிகாட்டிகளுக்கும் எந்த சொற்களஞ்சியத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
பெண்ணொருவர் தனது 3வது பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்த சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது. சத்தாரா மாவட்ட அரச வைத்தியசாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஹொரேஹாவ் பகுதியைச் சேர்ந்த காஜல் விகாஸ் ககுர்தியா என்ற 27 வயதான பெண் பிரசவ வலியுடன் அனுமதிக்கப்பட்டார். வைத்தியர்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் அப்பெண் 4 குழந்தைகளை வயிற்றில் சுமந்து வந்துள்ளமை தெரிய வந்தது. தாயின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு 4 குழந்தைகளும் தாயின் வயிற்றில் இருந்து வெற்றிகரமாக வெளியே எடுக்கப்பட்டன. இவ்வாறு எடுக்கப்பட்ட குழந்தைகளில் 3 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தையும் அடங்குகின்றது.